கழுவுனதுக்கப்புறமா மோர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்க அப்படின்னா அந்த மீன் ஸ்மெல் வந்து வராது. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் முன்னாடியே வந்து மீனெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து மோர் கொஞ்சம் ஊற்றி பனஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க மீனை. இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து சோம்பு ஜீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதோட நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்து நல்லா ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து அது மேலே தடவி நல்லா ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினுச்சுன்னா நல்லா வறுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சோம்பு ஜீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து கீந்து வச்சுருக்கேன். 2ஆக இது பண்ணாமல் கீந்து விட்டு வச்சுருக்கேன். அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மண் சட்டியில் தான் எப்பொழுதும் மீன் குழம்பு வைப்பேன். அதில் ஒரு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளியும் அதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல புளியில் வந்து தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்னா அதில் வந்து கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீன்லாம் நல்லா வெந்துடும். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி மீன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மீன் ஃப்ரை வந்து நான் எப்பொழுதுமே வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் தான் பண்ணுவேன். ஸோ தோசைக்கல்லில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வச்சுருக்கீங்களா மீனை, மசாலாலாம் தடவி அந்த மீனை அப்படியே போட்டு திருப்பி போட்டு எடுங்க. அதிலோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.